Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.8ல sum 6 to 10 வரைக்கும் பார்க்கலாம். Choose the correct answer. One more question. A matrix, B matrix ரெண்டு matrix கொடுத்திருக்காங்க. என்ன find out பண்ண சொல்லிருக்காங்கன்னா modulus of adj AB. Modulus of adj AB யோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு find out பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம இதுக்கு first என்ன பண்ணனும்னா modulus of A find out பண்ணனும். Modulus of A னா என்னது? இந்த ரெண்டையும் நம்ம crossல multiply பண்ணனும் minus இந்த ரெண்டையும் multiply பண்றது. So 5 into 2 10 minus crossல multiply பண்ணும்போது 1 into 0 0 equal to 10. Modulus of A 10. Next modulus of B find out பண்ணும். Modulus of B equal to 0 into 1 0 minus 2 into 4 8 equal to minus 8. Next இப்ப நம்ம என்ன find out பண்ண சொல்லிருக்காங்கன்னா adj modulus of adj AB. Modulus of adj AB தான் find out பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ modulus of adj AB நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா adj B. இப்போ நம்ம இந்த bracketக்குள்ள இருக்கிறத நம்ம இண்டிவிஜுவலா ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் தான் வரும். சோ adj B into adj A modulus. இத நம்ம சிங்கிள் செப்பரேட்டா modulus போடலாம். Then adj B modulus of adj B into modulus of adj A. Modulus of adj என்ன formula modulus of adj equal to modulus of A power n minus 1. இது வந்து formula. இந்த formula படி இங்க என்ன நம்ம formula அப்ளை பண்ணோம்னா இப்போ modulus of adj Bங்கிறது B modulus of B power n minus 1. Next இது வந்து modulus of A power n minus 1 equal to இது வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். இங்க A மேட்ரிக்ஸ் 2 cross 2 தான், B மேட்ரிக்ஸ் 2 cross 2ல தான் இருக்கு. அப்ப நம்ம n equal to 2. இங்க n equal to 2 அப்ளை பண்ணோம்னா modulus of B 2 minus 1 modulus of A 2 minus 1. A மேட்ரிக்ஸ் 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான், B 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான். nங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்ப n equal to 2 அத நம்ம இங்க அப்ளை பண்ணிருக்கோம். இப்ப 2 minus 1 னா 1. So modulus of B into modulus of A. இதுவும் 2 minus 1 னா 1 equal to modulus of B நம்ம என்ன find out பண்ணி வச்சிருக்கோம் minus 8 into modulus of A. Modulus of A நம்ம find out பண்ணி வச்சிருக்கிறது 10 equal to நம்ம multiply பண்ணும்போது minus 80. So அப்ப answer second இது minus 80 தான் இதோட answer. Modulus of adj AB நாலே first B தான் வரும். adj B modulus of adj B into adj A. இந்த modulus of adj AB னா modulus of adj B into adj A. நம்ம தனித்தனியா modulus போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இத ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. modulus of adj A னா modulus of A power n minus 1 அந்த மாதிரி ஃபார்முலால இந்த ஃபார்முலா படி நம்ம இங்க அப்ளை பண்ணிருக்கிறோம். So answer வந்து minus 80. 7th question. If P ஒரு 3 cross 3 matrix கொடுத்திருக்காங்க. This is the adjoint of 3 cross. இது வந்துட்டு Pங்கிறது adjoint of 3 cross 3 matrix of A and modulus of A equal to 4. Then X find out பண்ணுங்க. Pங்கிறது adjoint of A matrix. இதோட இந்த matrix வந்து adjoint of A. Then modulus of A equal to 4 கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து X ஓட வேல்யூ find out பண்ணணும். So அப்ப இது நம்ம adjoint of A equal to இந்த matrix சொல்லிட்டு ரைட் பண்ணணும். சொல்யூஷன் எப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா adjoint of 3 cross 3 matrix A ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த Pங்கிறத நம்ம adj A ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணணும். adj A equal to 1x 0 1 3 0 2 4 minus 2. நம்ம வந்துட்டு x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா modulus of adj A equal to modulus of A power n minus 1. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So modulus of adj A நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். modulus of adj A னா என்னது? இங்க adj A இருக்கு. இதோட modulus ஃபைண்ட் அவுட் பண்ணணும். modulus ஃபைண்ட் பண்றதுனா ஏதாச்சும் ஒரு ரோ நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ அப்போ 1. இந்த 1 கன்சிடர் பண்ணும்போது இந்த 1 இருக்கிற ரோ பிளஸ் காலமை ஹைட் பண்ணணும். இந்த ரோ இந்த அதோட ரோவையும் காலமே நம்ம ஹைட் பண்ணனும்னா இந்த ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். 3 0 4 minus 2. Next minus இந்த second element x. So second element consider பண்ணும்போது இந்த ரோவையும் இந்த காலமே ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்? 1 0 2 minus 2. 1 0 2 minus 2.
இது வந்து 0 ஸோ இங்க வந்து பிளஸ் 0 தான் வரும். நம்ம இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம். 2 into 3 6 இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் 6. ஸோ இங்க 0 4 மைனஸ் 4 into 0 0 ஸோ மைனஸ் 0 மைனஸ் எக்ஸ். இதை நம்ம கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம். 1 மைனஸ் 2 into 1 மைனஸ் 2. நெக்ஸ்ட் 2 into 0 0 ஸோ மைனஸ் 0. இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 1 into minus 6 so minus 6 இங்க minus x இருக்கு இங்க minus 2 இருக்கு so அப்ப நம்மளுக்கு இதுல என்ன கிடைக்கும்னா minus into minus plus ஆயிடும் plus 2x plus 2x இது வந்து arch modulus of RGA. இந்த ஃபார்முலால modulus of RGA நம்ம find out பண்ணியாச்சு. next modulus of A given questionலயே கொடுத்திருக்காங்க. modulus of A equal to 4. modulus of A equal to 4. so அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஃபார்முலா படி minus 6 plus 2x equal to modulus of A. modulus of A value 4 கொடுத்திருக்காங்க. modulus of A power n minus 1 இது வந்து ஒரு 3x3 matrix. so அப்ப n value பாத்தீங்கன்னா n equal to 3 minus 1. நம்ம வந்து இந்த ஃபார்முலால RGA equal to modulus of A power n minus 1 இந்த ஃபார்முலா படி தான் RGA நம்ம find out பண்ணிருக்கிற வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிருக்கிறோம். equal to modulus of A value given questionல 4 கொடுத்திருக்காங்க. power n minus 1 nங்கிறது 3 minus 1. so minus 6 plus 2x equal to 4. 3 minus 1 னா 2 ஆயிடும். minus 6 plus 2x equal to 4 square னா 16. நம்ம இந்த minus 6 இந்த பக்கம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு 2x 16 plus 6 ஆயிடும். so இதுல இருந்து 2x equal to 16 plus 6 22. இதுல இந்த x equal to நம்ம இங்க 22 இந்த divided by ஆயிடும். cancel பண்ணும்போது 11 x equal to 11. so இங்க choose the correct answerல x equal to x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 11 இந்த கரெக்ட் பார்க்கலாம். 8th question if A ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. A இன்வர்ஸும் ஒரு 3x3 சைஸ் கொடுத்திருக்காங்க. மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் இது. then the value of A23 இந்த A இன்வர்ஸ்ல இருந்து இந்த A23 னா இந்த எலிமெண்ட் A23 ஓட வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த A மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி A இன்வர்ஸ் ஓட A23 இந்த எலிமெண்ட் என்ன இதோட ஆன்சர் என்ன இது என்ன நம்பர் வரும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. A இன்வர்ஸ்னு வந்திருக்கிறதுனாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். so modulus of A equal to இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோ கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோனா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 கன்சிடர் பண்ணும்போது 3 இருக்கிற ரோ பிளஸ் காலமை நம்ம ஹைட் பண்ணணும். இந்த ரோ பிளஸ் காலமை ஹைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் -2 0 2 -1 -2 0 2 -1. நெக்ஸ்ட் எலிமெண்ட் இங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் நெக்ஸ்ட் மைனஸ் சோ -1 இந்த மைனஸ் இது வந்து ஃபார்முலாவோட மைனஸ் இதுல வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிளஸ் இது மைனஸ் இது வந்து பிளஸ் இது சைன் இது சோ அது பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்துட்டு -1 இந்த -1 இந்த -1 இருக்கிற ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 2 0 1 -1 2 0 1 -1. நெக்ஸ்ட் சிம்பல் வந்து பிளஸ் இங்க வந்து தேர்ட் எலிமெண்ட் -1. so இந்த -1 இருக்கிற ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 2 -2 1 2 2 -2 1 2 equal to 3. crossல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். -1 into -2 பிளஸ் ஆயிடும் +2 -2 into 0 0 -1 into 2 -2 this one 0 x plus into minus ஆயிடும் -1 2 2s are 4 -1 into -2 -2 வரும் அப்ப minus into minus plus ஆயிடும் equal to 3 into 2 -1 இங்க -2 -1 இங்க 6 equal to
6 minus into minus plus ஆயிடும். So 1 into 2 2 இங்க minus 6 இந்த plus 6 minus 6 cancel ஆயிடும். Modulus of A equal to 2. இப்போ நம்ம modulus of A find out பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க, இந்த ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட A23 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதோட இந்த கோஃபேக்டர் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இது A23 இதுக்கு மேட்ரிக்ஸ் உள்ளாடி இருக்கிற எலிமெண்ட்னா அதோட கோஃபேக்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் A23 cofactor of A23 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. cofactor of A23 equal to A inverseல இருக்கு, இங்க இன்வர்ஸ்ல இருக்க மேட்ரிக்ஸ்னாலே 1 divided by modulus of A, 1 divided by modulus of A. இங்க வந்து cofactor of, இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எலிமெண்டோட கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கோஃபேக்டர்னா அதோட அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இங்க வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட A23யோட நம்ம இந்த ஏ மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும்னா கோஃபேக்டர் ஆஃப் A23ங்கிறது கோஃபேக்டர் ஆஃப் A32. இதை நம்ம அப்படியே உல்டா பண்ண A23 in A matrix. A matrix ஓட நம்ம A32 ஓட ஃபைண்ட் அவுட் கோஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் A matrix. இப்போ இந்த A matrixல இருந்து நம்ம வந்து கோஃபேக்டர் ஆஃப் A32 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். in A matrix கோஃபேக்டர் of A32 equal to A32. A32னா எந்த எலிமெண்ட் வரும், இதுதான் இங்க A32, இந்த எலிமெண்ட் இதுதான் A32. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுனால சைன் வந்து என்ன இருக்குங்க, ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதோட சைன் என்ன வரும்னா மைனஸ். இந்த 2 எலிமெண்ட் கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த 2 எலிமெண்ட் இருக்கிற ரோ, இது வந்து 2 எலிமெண்ட் இருக்கிற ரோ, இது வந்து அந்த 2 எலிமெண்ட் இருக்க காலம், இந்த ரோ பிளஸ் காலமா ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணணும். இருக்கு 3 minus 1 2 0, 3 minus 1 2 0 equal to மைனஸ் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இது வந்து 3 0 into 3 0 ஆயிடும். மைனஸ் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது 2 into minus 1 2, ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும். plus 2 equal to minus 2. இங்க ஃபார்முலா என்னவா இருக்கு, 1 divided by modulus of A cofactor of A32 in A matrix. 1 divided by modulus of A value நம்ம already find out பண்ணிருக்கோம், modulus of A 2. 1 divided by 2 into cofactorனா minus 2. இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு equal to minus 1 கிடைக்கும். ஸோ அப்போ A இன்வர்ஸ்ல இருக்கிற இந்த A23யோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா -1 is the answer. நம்மளுக்கு இங்க இன்வர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, இன்வர்ஸ்ல கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி A23 ஓட கோஃபேக்டர்னா அது நம்ம A இன்வர்ஸ்ல, இது வந்து A இன்வர்ஸ்ல இருக்கு, இது A ல இருக்கு. அப்ப நம்ம உல்டாவா தான் கன்சிடர் பண்ணணும். A23ங்கறத நம்ம வந்துட்டு A32 கோஃபேக்டர் ஆஃப் A அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ண, உல்டாவா அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணனும். அந்த மாதிரி A32 ஓட கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். So -1 answer. Ninth question அது ABC or inversible matrix. Inverse matrix ABC 3 matrix கொடுத்திருக்காங்க. And some order which is one of the following not true. இந்த 3 இதுல எது வந்து not true, கரெக்டா இல்ல அப்படிங்கறது தான் நம்ம வந்து கரெக்டா சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா at A equal to modulus of A into A inverse இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், modulus of A inverse equal to 1 divided by modulus of A into at A. இப்போ நம்ம இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடும், modulus of A into A inverse equal to at A தான் வரும். ஸோ அப்போ இது வந்து கரெக்ட் தான், இது வந்து ராங் கிடையாது. இது பாருங்க at A into B, at ABங்கிறத எப்படி நம்ம at ABன்னு வந்தாலும் இன் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட் at B தான் வரும். ஃபார்முலா பாத்தீங்கன்னா at ABன்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா at B into at A, அதுதான் ஃபார்முலா. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா at A into at B இருக்கு. ஸோ அப்ப இதுதான் ராங் ஆனது. ஸோ அப்ப இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன். எது வந்து நாட் ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க, இது வந்து ட்ரூ, மீதி எல்லாமே இருக்கிறது எல்லாமே ட்ரூ. ஸோ இதுதான்
வந்துட்டு ராங்கா இருக்கு, நாட் ட்ரூ. ஸோ ஃபார்முலா படி அட்ஜ் ஏபினா அட்ஜ் பி தான் ஃபர்ஸ்ட் வரும், அட்ஜ் பி இன்டூ அட்ஜ் ஏ தான் வரும். ஆனால் இங்க அட்ஜ் ஏ இன்டூ அட்ஜ் பி இருக்கிறதுனால இதுதான் ராங் ஆனது. 10th question பார்க்கலாம். if AB the whole inverse equal to ஒரு 2x2 matrix கொடுத்திருக்காங்க and A inverse கொடுத்திருக்காங்க, நம்ம வந்து B inverse find out பண்ண சொல்லிருக்காங்க. so இப்போ AB the whole inverse, AB the whole inverse நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், B inverse into A inverse. நம்மளுக்கு B inverse தான் find out பண்ண வேண்டியது. AB the whole inverse equal to ஒரு matrix கொடுத்திருக்காங்க. AB the whole inverse என்னது, 12 minus 17 minus 19 27 equal to B inverse நம்மளுக்கு தெரியாது, B inverse தான் find out பண்ணணும். B inverse into A inverse இங்க கொடுத்திருக்காங்க 1 minus 1 minus 2 3. இப்போ நம்ம வந்துட்டு B இன்வெர்ஸ் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா நார்மலா நம்ம வந்துட்டு இதை வந்து ஏபிபி இன்வெர்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரைட் பண்ணி அதை எக்வேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சம் சால்வ் பண்ணுவோம். இது வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம அந்த மாதிரி ப்ரொசீஜர்ல நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும், என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. இது ஷார்ட் ஃபார்ம் என்ன பாத்தீங்கன்னா, இங்கே அவங்க சூஸ் த ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் தான் பண்ணணும். அப்போ B இன்வெர்ஸ் என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸை இதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கிராஸ் செக் பண்றது. இப்போ B இன்வெர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். 2 minus 5 minus 3 8. நம்மளுக்கு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணணும். நம்ம கிராஸ் மல்டிப்ளை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு செக் பண்ணி பார்க்கறது. ஸோ 2 into 1 2, இங்க -5 இருக்கு, இங்கே -2 இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 5 into 2 10 plus 10. நெக்ஸ்ட் திஸ் ரோ இன்டூ திஸ் காலம் 2 into -2 -2, இங்க வந்து -5 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ அப்போ -15. இப்போ நம்மளுக்கு ரெண்டுதே நம்ம ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல என்ன வரும், இங்க இது 12 வருது, இது பாத்தீங்கன்னா -17 வருது. நம்மளுக்கு இங்க இந்த 12 -17 வந்துச்சு. அப்ப 2ம் -5, ஃபர்ஸ்ட் ரோ 2ம் -5 இருக்கிற மாதிரி வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. ஆனா 2ம் -5னாலே நம்மளுக்கு கரெக்டா 12 -17 வந்துச்சு. சோ அப்ப வந்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ங்கிறதுனால நம்ம வேற எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, இந்த ஆன்சர் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கரெக்டா வந்துச்சுனாலே நீங்க வந்து இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல வந்துட்டு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேற ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, மேட்ச் ஆகலைன்னா அந்த ஆன்சரே நம்ம இமிடியேட்டா ஃபைனல் பண்ணிக்கலாம். மேபி மேட்ச் ஆயிடுச்சுன்னா செகண்ட் எலிமெண்ட் கூட நம்ம வந்துட்டு இதே மாதிரி கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்பர்ஸ் வெரியா இருந்த மேட்ரிக்ஸோட நம்பர்ஸ் எலிமெண்ட் வெரியா இருந்தாலும் ஈஸியா வந்துட்டு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.